ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அக்கா கிட்ட இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி நீங்கள் வந்து விசேஷத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ கோவப்படாதக்கா. ஏன்னா உன்னோட நாத்தனார் பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து கொடுத்துருக்க பத்திரிக்கை. ஆனால் வந்து என்னால் அந்த டைமில் வர முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா என்னோடய மாமியாருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காக மந்த்லி செக்கப்புக்கு அன்றைக்கி தான் போய் அட்மிஷன் போடணும். 2 டேஸ் அங்கே இருந்து தான் கோயம்புத்தூரில் 2 டேஸ் இருந்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால இந்த தடவை அழைச்சிட்டே போய் ஆகணும். போன மாதம் போகாமல் இருந்தோம், இந்த மாதம் கண்டிப்பாக அவர் சொல்லிட்டாரு, அழைச்சிட்டு போய் பார்த்துக்கோ. அப்புறம் நம்ம தான் பார்க்கல பண்ணல, காமிச்சு ஏதாச்சும் ஒன்றுனா கூட பரவாயில்ல, காமிக்காமல் நம்ம இருந்தோம்னா நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாதுங்கிற மாதிரி நிலமையில தான் வந்து இருக்கிறோம். அப்படின்னோடனே சரி விடு, அதெல்லாம் விட்டு தள்ளு, நம்ம எதாக இருந்தாலும் வந்து இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது, உனக்கு புரிய மாட்டேங்குது அது அப்படின்னோடனே சரி அதெல்லாம் எனக்கு நீ புரியாமலாம் கிடையாது, எல்லாமே வந்து புரியுது தான். நீங்கள் எதையுமே வந்து ஒரு இதாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் வரும், நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னோடனே நான் அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதுக்கான இதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன தான் வந்து கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, கவலைப்படுறதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ ஒன்றும் இதாக போகிறதில்ல. எது நடக்குன்னு இருக்கோ அது அந்தந்த நேரத்தில் வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து நடக்கும், பண்ணும், செய்யும். அதெல்லாம் நம்ம எதுவும் வந்து இப்போதைக்கு ஒன்றும் நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இல்லை அப்படின்னோடனே சரி ஓகே, நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க பண்ணுறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். நான் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கரெக்டான இது நம்மளுக்கு இருக்கணும், பண்ணணும், செய்யணுங்கிறத தாண்டி நம்மளுக்கு இது இந்தந்த நேரத்தில் வந்து கரெக்டாக நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு இதை நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான வந்து ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னோடனே சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு இது சரி இருக்கோ சரியில்லையோ அதை நம்மளுக்கு அடுத்ததை நம்ம ஒரு முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அப்படின்னோடனே சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதையாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னோடனே சரின்ட்டு நானும் வந்து இது பண்ணேன். சரி பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், ஒரு சில விஷயத்த வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா சொன்னிச்சு, பரவாயில்ல, நீ உன் சூழ்நிலை எனக்கு புரியுது, நான் வந்து கல்யாணத்துக்கு நீ வர முடியலனா கூட அப்புறம் விருந்து ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து வைக்கிறாங்க, அந்த விருந்துக்குனாச்சும் வந்துட்டு போயிடுனா. அப்புறம் நான் சொன்னேன், அதெல்லாம் கண்டிப்பாக வரேன்க்கா. அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் வந்து பெங்களூர்லேருந்து வந்துடுவார், இவங்களை ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு விட்டுட்டு வந்தால் கூட அவர் பார்த்துக்குவார், நான் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன், வந்து கண்டிப்பாக விருந்துக்கு வந்துட்டு பணம் வச்சு கொடுக்குறத நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னோடனே உங்கள் நாத்தனார்கிட்ட கொஞ்சம் சொல்லு, இது மாதிரி சுச்சுவேஷன் எடுத்து சொல்லு, அவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அதெல்லாம் அது நினைக்காது, ஏன்னா தெரியும் அதுக்கு, அதுவும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்ததுனால என்ன மாதிரி சூழ்நிலை என்னங்கிறது அதுக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது அப்படின்னோடனே அதாக்கா நானும் சொல்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையுமே உனக்கு புரியாதுன்னு கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து எந்த ஒரு இதையும் வந்து சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு வரதுக்காக இருக்கட்டும், இதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் நடக்கிற விஷயத்த வந்து எதையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனோம், பண்ணோம், செஞ்சோன்னா வந்து அது இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சொன்னேன், இது மாதிரி புரிஞ்சுக்கும், அதெல்லாம் வந்து நான் என் நாத்தனார்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், நீ அதெல்லாம் நினச்சிட்டு இது பண்ணிக்காத, அத்தையை நல்லபடியாக கொண்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வா, அதுவே போதும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ மாமா வந்து சொல்லுவார் பண்ணுவார், எனக்கு எல்லாம் தெரியும், அவர் வந்து உடனே சொல்லுவார், உங்கள் அம்மா பார்க்கல பண்ணலை, நீ வந்து இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு போயிட்டேன்னு அவரெல்லாம் சொல்கிற ஆள் தான், இவர் மாதிரி கிடையாது அவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்காமல் பேசுகிற ஆள், அதனால் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் அக்கா சொன்னிச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் அத்தையை அழைச்சிட்டு அப்புறம் கிளம்புனேன் கோயம்புத்தூர், கார் புக் பண்ணிவிட்டு நானும் அத்தை அதுக்கப்புறம் வந்து என் பையன் 3 பேருமே வந்து போனோம். போனதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து சில டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து பிளட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிடுங்க எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்கிறோம், இருந்தாலும் வந்து அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன இது பண்ணேன்னா, சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கரெக்டான இதில் கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா
எதுக்கு ஒரு முக்கியத்துவம் எதுக்கு இருந்தாலும் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் தோணுச்சு. சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன இது பண்ணுவோம் அதை பார்த்துக்கலாம். நம்ம எதையுமே நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து பண்ணி தான் போகணும் அப்படின்ட்டு இருந்தேன்.